ராம் ராம். ராம் ராம். இப்போது டே டு டேல நம்ம நிறையா பேரோடு வந்து பழகுறோம், நிறையா பேர் வந்து மீட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து இருக்கா. நிறையா வந்து பிரச்சனைகளே வந்து ஒவ்வொருத்தருடைய பழகுறதுனால தான் வந்து வர்றது. அப்போ எப்படி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாரோடையும் வந்து வச்சுக்கிறது? எல்லாத்துலேயுமே 3 விதமான பீப்புள் இருக்கா. எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது ஃபெயில் ஆகிற பசங்க, பாஸ் ஆகிற பசங்க, டிஸ்டிங்ஷன் வாங்குகிற பசங்க. நீ யார் கூட பழகணும்னு ஆசைப்படுவ? யார் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கினானா மேபி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாளே அப்படின்னு ஒரு ஆசை வந்துருக்கலாம். அதுதான் பேசிக். ஸோ ஃபெயில் ஆகிறவளை வச்சுக்க மாட்டோம். ஆவரேஜ் பீப்புளை வச்சு நமக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா லாபம் கிடையாது. டிஸ்டிங்ஷன் இது வெரி யூஸ்ஃபுல். இதுதான் சொல்கிறா தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம் அப்படிங்கிறா. ரஜோகுணம்ங்கிறது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூட் பீப்புள். தமோ குணங்கிறது ஒரு மீடியம் பீப்புள். அவளால் எக்ஸ்ட்ரா ஒன்று தி கனாட் கிவ் எனிதிங் எக்ஸ்ட்ரா. சத்துவகுணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல குணங்கள் உள்ளவா, அவளை பழகிறது. ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோயேன். யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. ரிலேஷன்ஷிப்லேயோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ ஆஃபீஸ்லேயோ யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு தர்சன யோகிதாள்னு பேர். அவளுக்கு என்ன யோகிதை இருக்குன்னா தர்சனம் பண்ணி ராம் ராம் சொல்லிட்டு கிளம்பிடணும். அதுக்கு மேலே அவளுக்கு யோகிதை கிடையாது. அதோட சரி, அவளை அவாய்ட் பண்ண வேண்டாம். பார்த்த உடனே ராம் ராம் சொல்லிட்டு தர்சனம் மட்டுமே பண்ணலாம். இன்னும் சில பேர் சம்பாஷண யோகிதாள் அப்படின்னு இருப்பான். இந்த சம்பாஷண யோகிதாள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாள். அவள் அதை ஃபாலோ பண்ணுறாலோ ஃபாலோ பண்ணலையோ அவள்கிட்டேருந்து வர சத்து விஷயங்கள் நிறையா இருக்கும், நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ அவள் கூட எவ்வளோ சம்பாஷணம் வச்சுட்டாலும் உனக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட சம்பாஷணம் மட்டும் வச்சுக்கணும். 3வது செட் ஆஃப் பீப்புள் சகவாச யோகிதாள்னு பேர். இந்த சகவாசம் அப்படிங்கிறது தான் பழகிறது, வச்சுக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம இந்த சகவாச யோகிதாள்கிட்ட கூட பழகினாலே போதும். You would start emulating their qualities without any apprenticeship or coaching or teaching or preaching. ஒருத்தரை பார்த்து அவருடைய குணங்களை வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அவள் தான் சகவாசம். அவள் கூட தான் பழக்கம் வச்சுக்கணும். அந்த பழக்கம் நம்மளுடைய குவாலிட்டிஸையும் நம்மளுடைய ஆட்டிடியூடையும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றணும். ஒரு அபகத்தில் சொல்கிறா இல்லையா, அப்புனா சாரிக்கே கருதி தற்கால. அவளை பார்த்த உடனே அவளை மாதிரி மாற்றிடுவா. குருநாத்தாள் சொல்லுவா, சத்குரு வஞ்சூனி சம்பட்டேன சூய தராவே தேபாய ஆதி ஆதி. அப்புனா சாரிக்கே கருதி அவளை மாதிரி நம்மளை மாற்றிடுவா வித்தவுட் எனி எஃபர்ட். நம்ம அவள் கூட சகவாசம் வச்சுக்கணும். அதுதான் சொல்கிற பகவத்பாதால் குரு சரணாம்புஜ நிர்பரம் தகா. நல்ல குருவை தேடி பிடிச்சி அவள் கூட சகவாசம் வச்சுட்டால் லைஃப் நல்லா இருக்கும், பழகிறது சௌரியமாக இருக்கும். இதுதான் பழக்க வழக்கங்கள் கூடிய பேசிக் திங்ஸ். அந்த நல்ல மனுஷா கிடைக்கிறன்னா சத்சங்கம் வேணும். அதுக்கு தான் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமத்தே. சரி, இது வந்து புரிஞ்சிடுது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொன்னேன் சில பேரோட வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், அவளோட வந்து பழகணும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அது நல்லதா இல்லையா அப்படின்னு வந்து பகுத்து அறியறதுக்கே முதல்ல நான் நல்லவளாக வந்து இருக்கணும், இல்லை நல்லவனாக வந்து இருக்கணும். எனக்கு அது நல்லது அப்படின்னு முதல்ல தெரியணும் இல்லையோ, அப்போ தான் நான் நல்லதை நோக்கி போக முடியும். அப்போது இது என்கிட்டேருந்து தானே ஆரம்பிக்கணும். அப்போ என்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறச்சே நான் எப்படி எது நல்லது இல்லை எது வந்து ஒருத்தரை பார்த்த உடனேவே நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறது? நல்லது கெட்டது டிபெண்ட்ஸ் இப்போ வந்து இண்டிவிஜுவல். சில பேருக்கு சில விஷயங்கள் நல்லதாக இருக்கலாம், சில பேருக்கு அது கெட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஜென்ரலைஸ் தியரம்னு ஒன்று தெரியும். உலகத்தில் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் நல்லவா அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும். இப்போ குழந்தைய பூச்சாண்டியை பார்த்து குழந்தை பயப்படுறது அப்படின்னா காரணம் என்ன? அது அப்நார்மல். 1 வயசு குழந்தைக்கு பூச்சாண்டிக்கும் நம்ம அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படின்னா படித்த நமக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டது? இது ஒரு ஆர்குமெண்ட் வேணால் கேட்கலாமே. குழந்தை எப்படி பூச்சாண்டி, நாய் இப்படி திருடனை பார்த்து குறைக்கிறது, நம்மளை பார்த்து குறைக்கிறது இல்லை.
ஸோ நம்மள்ட்ட ஒரு சென்ஸ் இருக்கு, அந்த சென்ஸை யூஸ் படுத்தி இது நல்லது அப்படின்னு உலகத்தில் எது டிஃபைன் பண்ணதோ அதுக்கு தான் ஸ்மிருதி ஸ்ருதி அதெல்லாம் ஏற்கனவே பெரியவா மகான்கள்லாம் சொன்னது இருக்கு. ஸோ அதனால தான் குருநாதால் கிட்ட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே அவ சொல்றது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் லேமேனாக இருந்து ஃபுல்லாக கெட்டவனாக இருந்தால் கூட அங்கே போய் சேர்ந்துட்டா நம்ம நல்லவனாக மாறும். அவள் நல்ல குருவா கெட்ட குருவா முக்கியம் கிடையாது. குருநாதாலே கெட்டவனாக இருந்தாலும் சிஷ்யன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் உண்டு மகான்கள் எல்லாமே சொல்லியிருக்காருல்ல. குருவை போய் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிஷ்யனுடைய குரு பக்தி உத்தமமாக இருந்தால் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தான் இந்த ஆத்ம விசாரமே. நம்ம நல்லவனா கெட்டவனா இட்ஸ் ஒன்லி செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான். ஒரு ஹார்ட்டை இன்னொரு ஹார்ட்டை செல்ஃபி எடுத்தால் எப்படி இருக்கும்னா நல்லவனா கெட்டவனா நமக்கே தெரியும். இந்த குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கே, இதை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் ஆத்ம விசாரம். அதனால நம்மளே முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்படி இல்லாட்டாலும் குருநாதால் பார்த்துப்பான்ற நம்பிக்கை வேணும். இது புரியுறது. இப்போ குருநாதாள் வந்து இவா நல்லவா ஒரு இதெல்லாம் வந்து நல்ல குணங்கள் அப்படின்னு வந்து சொல்றா அப்படின்னு தெரியுது. ஆனா இப்போ சில பேர் கெட்ட குணங்கள் நிறையா இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஆப்தாளாக கூட அவெல்லாம் வந்திருக்கலாம். அப்படி இருக்கிறச்சே அவளை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுறது வந்து சரியா? லைக் நான் வெறும் நல்லதை ஒண்டி தான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறதும் ஒரு விதமான பாகுபாடு தானே. நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து தானே வந்து பழகணும். எல்லாரோடையும் பழகணும். யூ ஷுட் ட்ரா எ சர்க்கிள். உன் சர்க்கிளுக்குள்ளே யாரை வேணா உள்ள விடலாம். நீ சர்க்கிளை விட்டு வெளியில் போயிட்டு தான் யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. நம்ம சர்க்கிளுக்கு யார் வந்தாலும் அவள் நம்மளை மாதிரி மாறுவாள். நம்ம சர்க்கிளை விட்டு வெளியில் போனால் நம்ம அவளை மாதிரி மாறும். இங்கே நம்ம மாறிட்டோம், அவள் ஒன்றும் மாறலை, கெட்டவாளாக இருக்கா அப்படின்னா the more frequently they meet with you, they talk with you, they will become one of மாதிரி. அதை சொன்னேன் இல்லையா, நல்லவனை பார்த்து மாற்றுறத. நீ இப்போ என்ன ஆகிற, எலிவேட் ஆகிற குரு ஸ்தானத்துக்கு. ஒரு நல்ல சிஷ்யன் குருகிட்ட போயிட்டு நல்ல குவாலிட்டிலாம் கற்றுட்ட அப்புறம் அவன் எலிவேட் ஆகி அப்போ கூட இருக்கிறவளையும் மாற்றுறதுக்கு தான் ஒரு பரம்பரையாக வந்துன்னு இருக்கு. ஒவ்வொருத்தர் எலிவேட் ஆகணும். நம்ம எலிவேட் ஆச்சுன்னா இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தட் பீப்புள் ஹூ கம் டு யூ தே கெட் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச். நீ எப்படி சேஞ்ச் ஆன, யாரோ ஒருத்தட்டு போய் பார்த்து சேஞ்ச் ஆன. அண்ட் நம்ம குவாலிட்டியை மாறும்போது இன்ஃபேக்ட் உங்களுக்கு அது ஈஸி. எங்கள் ஜென்ரேஷனுக்கு சின்னவாளுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸை இந்த வழியில் கொண்டு வரதோ நல்ல வழியில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. பிகாஸ் தே பிகம் அம்பாசிடர் ஃபார் தர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அவள் மாறுறதுக்கு நம்ம ஒரு சான்ஸாக இருந்தால் பகவத் கிருப்பைன்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணிட்டா எல்லாருமே மாற்றலாம். அப்போ எல்லாருமே நல்லவாளாக போயிடுவோம், பிரச்சனையே கிடையாது. இது நான் புரிஞ்சது. ராம் ராம்.